நாளைக்கு சொல்கிறேன். என்ன வேணா கூப்பிடு. ம் சரி, டைம் ஆச்சு. சரி பாரு. ம் டேய், என்னண்ணா? என் மீசக்காரன் வந்திருக்கான். அவர் வீட்டில் இல்லைங்க. மன்னிச்சிடுங்க, மாப்பிள்ளைக்கு சொட்டனால பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சு. இதோட காசு கொடுத்து 26 நாள் ஆகுது. உண்மையை சொல்லு, மாப்பிள்ளை எவன்கிட்ட காசு கொடுத்து ஏமாத்திருக்கானா இல்ல கூத்தியாட்ட கொடுத்து செலவு பண்ணிட்டு இப்ப பேய் கதை விட்டாங்களா? ஒத்தா என் காசு கொடுற முதல்ல. உன்னை பெத்ததுக்கு 4 எருமாடை பெத்திருக்கலாம். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கிய, அசிங்கமா இல்ல? நான் ஒரு கொஞ்ச நாள் டைமுக்கு நான் குத்துறேண்ணே. ஒரு 10 நாளில் குத்துறேண்ணே. 10 நாளில் பணம் திரும்ப வரணும். காலை விடு. நான் எவ்வளோ? 120. 20 ரூபா நாளைக்கு வந்து தரேன். ஒரு முத்தா கொடு. முத்தா? ஏய், சோப்பா போடுவ நீ? டேய் வெண்ண, அந்த சோப்பே நான் தான்டா. ரோஸ். ஹலோ, ஒரு முத்தா. முத்தா? ஏய், அந்த சோப். ரோஸ். ஹலோ, ஒரு முத்தோ, ரோஸ். ஒரு முத்தோ. டேய் வெண்ண வெண்ண வெண்ண. நான் மட்டும் கஷ்டத்திலே வாழணும், அவன் சந்தோஷத்திலே மிதக்கணும்ல. பிறந்ததுலேருந்து எல்லாமே அவனுக்கு சரியாக தான் அமையுது. ஆனால் எனக்கு தப்பாகவே தான் முடியுது. சாகிற வரைக்கும் நான் நரகத்திலே வாழணும், அவன் சொர்க்கத்திலே இருக்கணுமா? அதான் அதான் சந்திரா எப்படி போவாளோ அதே மாதிரி அவனும் போ. அப்புறம் மொத்த சொத்துக்கும் நான் தான் ராஜா. ராஜா இருந்தா ராணி இருக்கணும்ல. இருக்காரு, கையை வச்சு சும்மா இருடா. இருக்கட்டும் டி. சும்மா இரு. ஈமெயில இரு. வா. கை வைக்காத. வேணாம். எங்க கை வைக்கவா? அம்மா சொன்ன கேளு. கிட்ட வாடி. கை வச்சு சும்மா இருடா. சும்மா இருடி. இது விட்டு. எப்படி பண்ற விட்டு. போதும்.
இந்த பொண்ணு ஸ்கூல் வான் டிரைவர் மாதிரி டெய்லி கோயில ஏத்துற மாதிரி என்ன போட்டு ஏத்திட்டு போயிட்டே இருக்குது. டேய் டைம் வேஸ்ட் பண்ணாதடா. வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துங்க மேடம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் கத்திடுங்க. ஏய் வனிதா தனிதா வருது பாருங்க அக்கா வனிதா. வச்சோம் வட வனிதாக்கா போட போறாங்க அடுத்த வாரம் கதை. அக்காவோட மனசை பாத்தீங்களா இல்லையா? வெங்காயம் ரேட் அதிகம் தெரிஞ்சு வெங்காயத்தை முழுசா போட்ட முழு மனசு எங்க அக்கா வனிதா. கொஞ்சம் தனிதா அக்கா எவ்வளோ பெரிய ஆளு. பிக் பாஸ் எல்லாரும் மெசேஜ்ல அந்த அக்காவை நான் மெசேஜ் வைத்திருக்கேன் உனக்கு. அதுக்காக கீழே உட்காந்துக்கிறேன். இன்னொரு அக்கா வந்து போலீஸ் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எனக்கு என்னோட ஸ்பெஷாலிட்டி ரியாலிட்டியே போகுது. இந்த ஸ்பெஷாலிட்டி சமாதானம் பண்ணிக்கிறீங்க, சண்டையும் மூட்டி வைக்கிறீங்க. யாருக்கா ஹலோ பாதி மிருகம் பாதி. நீங்க கொஞ்ச நேரம் பாதி விலகினீங்கன்னா அவங்க கூட பேசிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதா போடாத இடப்பட. மாமா சரி மாமா, ஃபீல் பண்ணாத. அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல. ரேணு, ம் எல்லாத்துக்கும் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரி சித்தி. இப்போ அது எதுக்கு நான் உனக்கு? சரி ஃபோன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போ. ரேணு சொன்னது போல் பேரு கற்று மாதிரி தானா, அதனாலேயோ என்னமோ தெரியல சந்திரா என் வாழ்க்கையில் வந்தா.
என்ன மேடம் மூஞ்சில் சந்தோஷமே இல்லை? இன்னொரு ரவுண்டு போகலாமா? சொன்னா தானே தெரியும் சந்திரா. உன்கிட்ட சொன்னதே இல்லையா? மாமாவா? முன்னெல்லாம் சந்தேகப்பட்டு மட்டும்தான் அடிப்பார். ஆனால் இன்னைக்கு காலையில் என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சாரு. அப்போ கஸ்தூரி மட்டும் வரலனா நான் செத்துருப்பேன். இப்போ என்ன என்னை பார்க்க வராத, இதோட என்ன மறந்துடும்னு சொல்ல போகிறேன் அதானே? நீயும் ஏன்டா அவரை மாதிரி புரிஞ்சுக்காம பண்ணுற? உன்னை விட்டால் வேற யார் இருக்கா? சரி, இப்போ நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் உங்களோட பெரிய பொண்ணு அவன் மூச்சு காற்று உங்கள் மேலே பட்ட அளவுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த வார்த்தையை சொன்னா, மாமா மாமா இதுக்காக என்ன வேணா பண்ண தோணும். அதான் நானும் பண்ணேன். எடுத்து பேசுறீ. சொல்லுங்க சித்தி. இதோட அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருக்கும்போது காலம் தன்னோட நார்தட்லையிலே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஆ, இது என்ன புது கதை? சொல்கிறேன், சொல்லு. குருவுக்கு ஆல்ரெடி என்னை பிடிக்காது. இப்போ மாமா செத்ததுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கான். இதில் திடீர்னு இந்த உயில் பிரச்சனை வேற. அண்ணன் பவர் ஆஃப் அட்டானின்னு என்னையும் மாமாவையும் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மாமாவும் இல்லை, நான் மட்டும்தான். குரு இடத்துலேருந்து யோசிச்சு பாரு, அவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த சொத்து கிடைச்சா அவனை விட சந்தோஷமான ஆள் இங்கே வேற யாரும் இல்லை. கவலைப்படாத,
அவனுக்கு அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தைரியம் தேவையில்லை, பயப்படாமல் இருந்தால் போதும். ஓ, முந்திக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம். முடியாதுடி, அப்படிதான் வாழணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அப்போது என்னையும் ரேணுவையும் விட உனக்கு உங்கள் அண்ணன் தான் முக்கியம். அப்படி இல்லை செல்லம், ஆனால் அது என் அண்ணன். உன் இடத்துல குரு இருந்தா யோசிக்கவே மாட்டான், தெரியுமா? நான் என்ன எனக்காகவா கேட்குறேன்? உனக்கும் ரேணுக்கும் தான் சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன். அதுக்குள்ள நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். நீ என்ன நினச்சாலும் சரி. புரிஞ்சுக்கோ மாமா. என்னதான் கட்டின பொண்டாட்டி மாமான்னு கூப்பிட்டாலும் அவள் கூப்பிடுற அந்த வார்த்தை என்ன அதை மறுபடியும் செய்ய சொல்லுச்சு. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனும் ஆப்போசிட் ரியாக்ஷன் திருப்பிட்டு தான் நடக்கிறான். ஒன்று வேணான்னா அது வேணும், ஒன்று வேணும்னா அது வேணாம். இப்போ குரு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் வேணாம் வேணான்னு சொல்லி அதை செய்ய வைக்க போகிறேன். அண்ணே, அதை மட்டும் சொல்லிடாத. அதுதான். அதுக்குன்னு அத்தையை கொள்ளலான்னு சொல்வியா? எப்படி கிடைச்சது? இதை பண்ணியே ஆகணுமா? இங்கே எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அதுக்குன்னு எல்லாம் கொலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோடு, அதை தான்னா வாழ்க்கையே மாறிடும். குரு அவன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த ஸ்லீப்பை பற்றி அவனுக்கு தெரியப்படுத்தணும். பாண்டி, 2000 சில்லற வேணும். நான் இந்த $2 நான் எடுத்துக்கோண்ணா. இருடி நாளைக்கு. குட்டி முன்னாடி பண்ணிட்டு ஞானம் சொல்ல சொல்கிறேன். நாளைக்கு குரு சொன்ன 11வது நாள். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். குரு 4:30 மணிக்கு அத்தை வீட்டுக்கு வரும்போது நான் 5 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் எப்பவும் வீட்டு சாவியை கதவு மேலே தான் வச்சுருப்பான். அப்போ ஈஸியாக திறந்து உள்ளே போயிடுவேன். குருவை கவனிச்சா அவன் எப்பவுமே குடிக்கும்போது பெப்பர் தூக்கலை ஒரு ஆம்லெட் சாப்பிடுவான். இப்போ நான் வாங்கி வச்சுருக்க அந்த பிளாக் கலர் ஸ்லீப்பை அவன் பெப்பரில் கலந்துருவேன். எப்படியும் அத்தை செத்துடுவாங்கன்னு நினச்சி அவன் சந்தோஷத்தில் குடிப்பான். அப்போ சாப்பிடுவான், அதுக்கப்புறம் சாவான். என்னடா அப்போ
அப்போ முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு பிளான் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த உலகத்தில் காமம் பணம் இது 2 விஷயமும் கிடைச்சா அவன் கடவுள் ஆகிறான். ஆனால் அந்த 2 விஷயமும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சாத்தானாக இருந்தாகணும். ஆமாம், இப்போ நான் சாத்தான். மாமா. என்னடி இன்னொரு ரவுண்ட் போகலாமா? சந்திரா எப்படி போவாளோ அதே மாதிரி அவனும் போவான்.